இன்றைய இரட்டை சுடருக்கான வாசிப்பு பார்க்கலாம். நான் கார்டு ஷஃபில் பண்ணி வச்சுட்டேன். நம்ம 3 அட்டைகள் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கான உங்களுக்கு மெசேஜ் யூனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்திருக்கிறது முதல்ல 4 ஆஃப் பென்டகன்ஸ் வந்திருக்கு. அதுவும் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ பற்றற்ற இருத்தல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து உறவு சார்ந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இரட்டை தொடருங்கிறது ஒரு உறவு சார்ந்து பார்க்கக்கூடிய வாசிப்பு தான். ஸோ முன்னாடியெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்ட சில விஷயங்களை நீங்கள் இப்போ விட்டு விலக பார்க்குறீங்க. அதே போல் உங்களை கட்டுப்படுத்தி சில விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுலேருந்துலாம் உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிச்சுக்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. சப்போஸ் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இல்லை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா மட்டும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட தொழிலில் உங்களோட கவனத்தை ரெட்டிப்பாக்க வேண்டிய காலகட்டம் இது. ஓகேவா? ஸோ தொழில் பண்ணுறீங்க, காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கவனம் தேவை. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸில் போதுமான அளவு கவனம் கொடுக்கலன்னா அங்கே நம்மளோட பணம் வந்து சரியாக நம்ம கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இல்லை நான் காதலுக்காக மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே, சில நேரங்களில் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து என் வாழ்க்கைக்கு உகந்தது இல்லை அப்படின்னு விடுதலை ஆகுறீங்க. இது எப்படின்னா, எவ்வளோ நல்ல உணவாக இருந்தாலும் அது நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட முடியாது இல்லையா? அமிர்தமே ஆனாலும் அது அளவோடு தான் சாப்பிடணும். அது போல தான் நிறைய நல்ல விஷயங்கள் ஓகே சரி, ஆனால் அது வந்து என்னால் இவ்வளோ தான் ஏற்றுக்க முடியும், அதுக்கு மேலே என்ன என் மேலே போட்டு திணிக்காதீங்க, நான் அது கிடையாது அப்படின்னு நம்ம சில விஷயங்களை விட்டு விலகுவோம்ல, அது போன்ற அட்டையை தான் குறிக்குது. ஓகே, ஆனால் தொழில் சார்ந்துன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. பொருளாதாரம்னா கவனம் அதிகம் தேவைப்படுது அப்படிங்கிறது போல. ஓகேவா? ஸோ அடுத்த அட்டையை நம்ம பார்க்கலாம். வாவ், இதுவும் மெட்டீரியல்ஸ் தான். மெட்டீரியல்ஸ்னாலே உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து தான். இது வந்து 4 ஆஃப் பென்டகன்ஸ், இது 3 ஆஃப் பென்டகன்ஸ். பணம் சார்ந்த பிரச்சனையில் நீங்கள் அதிகமாக மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கோவர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களால ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவில் விரிசல் ஏற்படலாம். இது நண்பர்களுக்குள்ளே உறவுக்குள்ளேயும் இருக்கலாம், வேலை செய்யும் இடத்துலையும் இருக்கலாம். ஒரு இடத்துல நான் என்னோட உழைப்பு மொத்தமாக போடுறேன், ஆனால் அதற்கான மதிப்பு அங்கே கிடைக்க மாட்டேங்குது, என்னோட பங்களிப்பை பற்றி அங்கே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து சரியாக போகாமல் இருந்திருக்கலாம். ஒரு குழுவில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாரும் ஒரு பழி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டு ஒருத்தர் வண்டி கை காட்டி இவங்க சரியில்லை அப்படின்ட்டு, அது போல் உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய நபர்களாக கூட உங்களை சுற்றி இருக்கவங்க இருக்கலாம். ஸோ பணி சுமையும் நிறையா இருக்கும். தனிமைப்படுத்தக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்களை தனியாக வச்சு பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மன கஷ்டம் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. இது சில நேரங்களில் உறவுக்குள்ளேயும் இருக்கலாம். ஓகே, உங்களை தனியாக ஒதுக்கி வச்சு பார்க்கக்கூடிய உறவுகளும் உங்களை சுற்றி இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. வா, கடவுள் இருக்காங்க குமார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அடுத்த கார்டு வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் கடவுளோட பிராப்தம். இப்போ நம்மளை சில பேர் தனிமைப்படுத்த நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வர நம்ம என்ன நினச்சிருவோம், நம்ம ஒன்றுத்துக்குமே இல்லை போல இருக்குது, லாய்க்கு இல்லை அப்படின்னு கூட சில நேரங்களில் மனசு சொல்லும். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம சில விஷயங்களை ஒதுங்கி இருக்கும்போது பிரபஞ்சம் நம்ம கூட இணைஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கான செய்திகள் வரும். உங்களோட 3வது கண் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ பிரபஞ்சத்தினால நீங்கள் சூழப்படுறீங்க. சரியா? மனுஷங்க கிட்ட இருந்து தான் நீங்கள் தள்ளி போகிறீங்க, ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப அதிகமாக நெருங்குறீங்க அப்படிங்கிறது போல உங்களோட அட்டை சொல்லுது. ஸோ நல்லா இருக்குது. இது எப்படின்னா ஒரு புதிய வாய்ப்புகள். நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இதில் வந்து பணம் சார்ந்து நான் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க சொன்னேன். இந்த 4 ஆஃப் பென்டகன்ஸில் பணம் சார்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னேன். அதே நேரம் இந்த அட்டையில் வந்து உங்களுக்கு ஏஸ் ஆஃப் வான்ஸில் வந்து நிறைய புதிய விஷயங்களும் வர காத்துட்ருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பண்ணுறதையும் ஜாக்கிரதையாக பண்ணணும். அதே போல் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் நம்ம ஜாக்கிரதையாக கையாளணும் அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ வாய்ப்புகள் வராமல் இல்லை, வரக்கூடிய வாய்ப்புகளை எது என்னன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாமர்த்தியத்தோடு பழச்சிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கூட இணைஞ்சு செயல்படுது. சரியா? ஸோ என்னடா மனுஷங்களாம் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க, பணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தியானம் பண்ண கற்றுக்கோங்க. உங்களை நீங்கள் தனிச்சு இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுவீங்கல்ல, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ நேர்மையான வார்த்தைகளாக இருக்கணும், நேர்மறையை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். ஸோ பிரபஞ்சம் உங்க கூட இருக்கும்போது வேறு என்ன? ஓகே, ஸோ உங்களோட 3வது கண் திறக்குதுன்னா விழிப்பு நிலைக்கு நீங்கள் வரீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இது ஆன்மீகம் சார்ந்த பாதைகளை நீங்கள் போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு யோசனையாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல உறவை வந்து ஈர்க்கக்கூடிய இடத்துலையும் இருப்பீங்க. ஸோ ஒரு அழகான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் உங்களோட அட்டை காட்டுது. ஓகேவா? ஸோ ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா கடைசியில் வந்திருக்குல்ல, இந்த அட்டையினால ஒரு மாற்றமே ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். ஓகே, உறுதியான மாற்றம் வேணும்னா நம்ம அதுக்கேற்ற அளவு உழைப்பு போடணும். சரியா? மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இது 2 தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் கடைசியாக வந்திருக்க அட்டை வந்து நல்லா இருக்குது. உங்களோட திட்டமிடல். நீங்கள் இப்போ இந்த வாசிப்பை பார்க்குறீங்கன்னா எது சார்ந்துமே சரி, உறவு சார்ந்த, உங்களோட பொருளாதாரம் சார்ந்த, உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நடக்கணும், எனக்கு அடுத்த கட்டம் வந்து இதை விட நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கேற்றது போல திட்டமிடல் வேணும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. பிரபஞ்சமே அது உங்களுக்கு வழிகாட்டுதலாக கொடுக்கும். பிரபஞ்சம் வந்து இந்த மாதிரி கார்டு மூலியமாக தான் பார்க்கணுன்றது கிடையாது. இப்போ நான் ரீடிங் பண்ணுறேன், இது மூலியமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குமானா கிடையாது. அது வந்து உங்களோட இணைஞ்சிருக்கு. நீங்கள் தான் பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணாலே பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கிட்ட கேட்கலாம். ஆனால் நம்ம ஒரு மன தெளிவோடு இருக்கும் தான் எல்லாமே நமக்கு அதுக்கு கேட்கும், புரியும். நிறைய விஷயங்கள் நமக்கு புரிப்படாத விஷயங்கள்லாம் தெரியும். சரியா? ஆல் தி பெஸ்ட். பாய்.